வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். நல்ல டேஸ்டான கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பி கார்ன் செய்ய ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே 2 கப் ஸ்வீட் கார்ன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்வீட் கார்னை பவுலில் மாற்றிட்டோம். இப்போ அதோட 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். முக்கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்னை ஃப்ரை பண்ண வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். திரும்ப 2வது தடவையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.